ஹாய் நண்பர் நண்பீஸ். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெகா அப்டேட்டு. இனிமேல் 100 நாள் வேலை திட்டம் கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக 125 நாள் வேலை திட்டம் இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்தாச்சு. சம்பளம் தர லேட்டானா வட்டியோடு சேர்த்து தர போகிறாங்களாம். 5 கிலோமீட்டர் தாண்டி வேலை செஞ்சால் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 10% சம்பளம் கிடைக்க போக சொல்கிறாங்க. ஏஐ டெக்னாலஜி, பயோமெட்ரிக்னு பல அதிரடி மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன புது ரூல்ஸ் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் கார்டு கிடைக்க போகுது, வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஊரில் கிராமப்புறங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த மத்திய அரசு கொண்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அதாவது நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா 100 நாள் வேலை திட்டம். இப்போ இந்த திட்டத்துக்கு மாற்றா விபிஜி ராம்ஜி அப்படின்னு ஒரு புது திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கு. சரி, தமிழ்நாட்டு திட்டம் எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகள்லையும் வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா இது அமல்படுத்த போகிறாங்க. இதோட முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பாயிண்ட் பை பாயிண்டாக பார்க்கலாம். இது வரைக்கும் 100 நாள் வேலையாக இருந்த இந்த வேலை வாய்ப்பு இனி 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கு. நீங்கள் வேலையை கேட்டு அப்ளை பண்ணணுன்னா 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஒரு வேளை அவங்க வேலை தரலைன்னா உங்களுக்கு வேலை இழப்பு உதவித்தொகை அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. முதல் 30 நாட்களுக்கு தினக்கூலியில் 1/4 பங்கு 1/4, அதுக்கப்புறம் பாதி கூலியும் அதாவது 1/2 சும்மா இருந்தாலே உதவித்தொகை பார்த்தீங்கன்னா தரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டானா வட்டியோட சம்பளம் கிடைக்கும். வேலை செஞ்சவங்களுக்கு வாரம் ஒரு முறை அல்லது அதிகபட்சம் 15 நாட்களுக்குள்ள சம்பளம் கொடுத்தே ஆகணும். 16வது நாள் ஆயிடுச்சுன்னா தாமதமாக ஒவ்வொரு நாளுக்கும் நிலுவைத் தொகைக்கு 0.05% விகிதம் பார்த்தீங்கன்னா இழப்பீடு பெனால்ட்டி சேர்த்தே உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஜாப் கார்டு வேலை உறுதி அட்டை. வேலை செய்ய விரும்புகிறவங்க கிராம பஞ்சாயத்தில் பதிவு செஞ்சு கார்டு வாங்கணும். 15 நாளில் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டுடைய வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 3 வருஷம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கார்டு கொடுக்க போகிறாங்க. தனியாக வாழற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 60 வயசுக்கு மேலே உள்ள முதியவர்கள், பழங்குடியினர், மீட்கப்பட்ட குத்தடிமை தொழிலாளர்கள், திருநங்கைகளுக்கு ஒரு சிறப்பு வேலை அட்டை தரப்போகிறாங்க. ஸ்பெஷல் கார்டு கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு முன்னுரிமை. வேலை செய்கிறவங்கள கட்டாயம் 3ல் 1 பங்கு கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும்ன்ட்டு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்திருக்க மிகப்பெரிய ட்விஸ்ட்டு லேட்டஸ்டான அப்டேட் என்னென்னா விவசாயிகளுக்கு ஆதரவாக பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் உழவு அறுவடை போன்ற உச்சக்கட்ட விவசாய காலங்களில் விவசாயிகளுக்கு ஆட்கள் தட்டுப்பாடு வரக்கூடாதுன்றதுக்காக வருஷத்தில் 60 நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த 125 நாட்கள் வேலை திட்ட பணிகள் நடக்காது சொல்கிறாங்க. இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐடெக் கண்காணிப்பு. வேலைக்கு வரவங்களுக்கு பயோமெட்ரிக் முறையில் தான் அட்டண்டன்ஸ் போடுவாங்க. நடக்கிற வேலைகள் எல்லாமே ஜியோ டேக்கிங் மற்றும் ஜிபிஎஸ் மூலமாக கண்காணிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. முறைகேடுகள் தடுக்க ஏஐ செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் 10% பார்த்தீங்கன்னா கூடுதல் கூலி. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இருக்கிற கிராமத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் சுற்றுலா தான் பார்த்தீங்கன்னா வேலை போடுவாங்க. ஒரு வேளை 5 கிலோமீட்டர் தாண்டி வேலை கொடுத்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 10% கூலி பார்த்தீங்கன்னா சேர்த்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலை செய்கிற இடத்துல என்னென்ன வசதிகள் இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. குடிநீர், ரெஸ்ட் எடுக்க நிழல், அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இதெல்லாம் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள்லாம் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் அங்கே 5 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்கள பார்த்துக்கவே ஒரு பெண் தொழிலாளி நியமிக்கப்பட்டு அவங்களுக்கு சம்பளம் தரணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலையில் காயம் பட்டா இலவச மருத்துவ சிகிச்சை, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனால் அதுக்கு மருந்து, தங்கும் இடம், தினசரி உதவித்தொகை தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உயிரிழப்போ ஊனமோ ஏற்பட்டால் அரசு காப்பீடு திட்டங்கள் மூலமாக இழப்பீடு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிதி பகிர்வு. இந்த திட்டத்துக்கான மொத்த செலவில் 60% பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் 40% பார்த்தீங்கன்னா தமிழக அரசும் ஏற்றுக்கும். ஆனால் வேலை தராததுக்கான உதவித்தொகையாகட்டும், சம்பளம் லேட்டானால் கொடுக்குற அபராத தொகையாகட்டும் இது முழுசும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் ஏற்றுக்கும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இருக்கிறதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா சமூக தணிக்கை சோஷியல் ஆடிட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அட்டண்டன்ஸு, செலவு கணக்குகள் எல்லாமே பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, இந்த 100 நாள் வேலை திட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடெக் ஆகி 125 நாள் வேலை திட்டமாக மாறி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏஐ டெக்னாலஜி ஆகட்டும், பயோமெட்ரிக் முறையால் முறைகேடுகள் குறையும் நம்புறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்.